ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு குட்டி கருத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வேண்டாம் என விட்டு வந்த ஆடை இன்னொருவருக்கு கச்சிதமாக பொருந்தி கொள்கிறது. நீங்கள் பழையதென தூக்கி எறிந்த பொம்மையை குப்பை தொட்டியில் தேடி எடுத்த சிறுமி அதை தன் பொக்கிஷம் என பத்திரப்படுத்துகிறாள். அழகில்லை என நீங்கள் கூறிய பூ ஒன்று அழகி ஒருத்தி கூந்தலில் கர்வமாய் ஏறிக்கொண்டது. அசிங்கமென்று நீங்கள் கையுதிரிய தெருநாய் ஒன்றுக்கு ஏதோ ஒரு வீட்டில் தங்க இடமும் சில தடவலும் தினமும் கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதைப் போல உங்கள் நிராகரிப்பொன்றினால் இங்கு எதுவும் அழிந்து விடுவதில்லை. மாறாக யாரோ ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டவைகள் அனைத்தும் இங்கு எங்கோ ஒருவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கடவுள் அதை நன்மையாக மாற்றி தருவார். அதே இடத்துல உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஸோ நாம் எதுக்குமே வருத்தப்படாமல் we have to move on. Right things will happen at the right time. அதை பார்த்து நாமளே ஆச்சரியப்படுவோம். Come, let's shine together.